இந்நாள் நன்னாளாகட்டும். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்ம ராசிக்காரங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நெருப்பு ராசியை சேர்ந்தவங்க. ஆளுமை திறன் மற்றும் நிலையான மனநிலையை கொண்டவங்க. இவர்களுடைய சிந்தனை மற்றும் செயலில் பிரதிபலிக்குங்க. ரொம்பவே தைரியமும் உற்சாகமும் கொண்டவங்களாக இருக்கக்கூடியவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க. எந்த போட்டி அப்படின்னு வந்தாலும் சரிங்க, பணி இடத்துலையும் சரி, எப்போதுமே முதலிடத்துல இருக்க விரும்பக்கூடிய அவர்கள் வழிநடத்தக்கூடிய அணியை நல்லபடியாக நடத்த வேணும் அப்படின்னு மனதில் தைரியத்தை கொண்டவங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு தலை மற்றும் நெற்றி உயரம் பெரிதாக இருக்குங்க. அதிகமாக பிடிவாத குணம் கொண்டவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க. இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரங்களுக்கு வருகின்ற 30 நாட்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது? சாதகமான பலன்கள் கிடைக்க போகிறதா, பாதகமான பலன்கள் கிடைக்க போகிறதா, அவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கருங்காலி மாலை அப்படிங்கிறது தோஷத்தை நீக்கக்கூடியது என்பதால் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவங்க இந்த மாலையை அணிந்து கொள்ளலாங்க. கருங்காலி மாலையை அணிந்து கொள்வதால் மட்டும் இல்லாமல் கருங்காலி மரத்தோட நிழலில் நீங்கள் அமர்ந்தாலும் கூட உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பலவிதமான நோய்கள் தீர்க்கும் தன்மை கொண்டதாகுங்க. இது உடலையும் ஆன்மாவையும் பலம் அடைய செய்யும் அப்படின்னும் சொல்லப்படுது. கருங்காலி மாலையை பற்றி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யாருமே தெரியாதவங்க இருக்கவே முடியாதுங்க. இதை தற்போது நிறைய பேர் பயன்படுத்திட்டு வராங்க. கழுத்தில் மாலையாகவும் ஜப மாலையாகவும் கையில் பிரேஸ்லெட்டாகவும் நிறைய பேர் அணிந்து பயன்படுத்திட்டு வராங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் கருங்காலி குச்சியை வீட்டில் வைத்து வழிபட்டுட்டு வராங்க. கருங்காலி அப்படிங்கிறது செல்வத்தை ஈர்த்து தீய சக்திகளை விளக்கக்கூடியதாகுங்க. பல விதமான நன்மைகளை தரக்கூடியது என்பதால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலையை வாங்குறாங்க. உங்களுக்கும் கருங்காலி மாலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே அவங்களோட நேரத்தை வீணடிக்கவே மாட்டாங்க. அதே போல் அவங்க வழிநடத்தக்கூடிய அணியை சிறப்பாக வழிநடத்தக்கூடியவங்க. அதிக அளவில் பயணம் செல்ல விரும்பக்கூடியவங்க. ஆளுமை திறன் அதிகமாக கொண்டிருந்தாலும் நண்பர்களோடு நட்பாக பழகக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாமல் ஏழைகளுக்கு உதவக்கூடிய தாளார மனப்பான்மை கொண்டவங்க அப்படின்னும் சொல்லப்படலாங்க. சிம்ம ராசியை சேர்ந்தவங்க குடும்பத்தில் பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்றுவது மட்டும் இல்லாமல் அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சிறப்பாக செயல்படக்கூடியவங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி கோபம் வருங்க. இவர்களுடைய பேச்சில் கொஞ்சம் கூட கட்டுப்பாடே இருக்காது. இந்த ராசிக்காரங்க நிதானம் இல்லாமல் இருக்கும்போது பல முறை யோசித்து பேசுவது ரொம்ப ரொம்ப அவசியமானதாகுங்க. பொழுதுபோக்கில் அதிகமாக ஆர்வம் காட்டுவாங்க. ஆடம்பர வாழ்க்கையை வாழ ஆசைப்படுவாங்க இந்த ராசிக்காரங்க. அதே போல் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட விரும்புவாங்க. இந்த ராசிக்காரங்க அவங்களோட குழந்தைகளோட அன்போடு உணர்ச்சி பூர்வமாகவும் பிரியமாகவும் இருக்கக்கூடியவங்க. இவங்களுடைய பெற்றோரை மற்றும் உடன் பிறந்தவங்களை நல்லா மதிக்கக்கூடியவங்க. குடும்பத்தில் தேவையான அனைத்தையுமே சிறப்பாக கவனிப்பாங்க. சிம்ம ராசியை சேர்ந்தவங்க சிறந்த தலைவராகவும் மேலதிகாரியாகவும் இருக்க நினைக்கக்கூடியவங்க. இவர்கள் பார்த்திங்கன்னா புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டக்கூடியவங்க. அதிகமாக ஆசைப்படக்கூடியவங்கன்னு கூட சொல்லலாங்க. புதுசாக தொழில்நுட்பங்களை செயல்படுத்த நினைக்கக்கூடியவங்க. அதில் சிறப்பான வெற்றியும் பெறக்கூடியவங்க. ஒரே இடத்துல இல்லாமல் வேறு இடத்துல சென்று வெற்றி பெற நினைக்கக்கூடியவங்க. அதிகமாக பயணம் செய்ய விரும்பக்கூடியவங்க அப்படின்னும் சொல்லலாங்க. வேலை தொடர்பான பயணத்திலையும் சிறப்பாக வெற்றியை காணக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு வருகின்ற 30 நாட்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லா காரியத்திலையுமே சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. எதுலையுமே லாபம் கிடைக்குங்க. இவங்க தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டமாகுங்க. கடன்கள் நோய்கள் அனைத்துமே தீரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. திருமணம் தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுங்க. நன்மை தீமை பற்றி கவலை இல்லாமல் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் சாதகமான பலன்கள் கிடைக்க போகுதுங்க. கடன் பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைவதற்கான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. எதிர்பார்த்த பண உதவியானது கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாக்கும்.
கூட்டு தொழில் செஞ்சுட்டு வரக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா வீண் அலைச்சல்கள் உண்டாகக்கூடிய காலகட்டமாகுங்க. அதே நேரத்தில் அடுத்தவங்க செயலுக்கு பொறுப்பேற்காமல் இந்த நேரத்தில் நீங்கள் இருப்பது ரொம்பவே நல்லது. குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படலாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். உங்கள் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. சகோதரர்கள் தகப்பனாரிடம் வீண் வாக்குவாதங்களை இந்த நேரத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற இடர்பாடுகள் அனைத்துமே நீங்குவதற்கான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. நீங்கள் தொழில் செய்யக்கூடிய பார்ட்னர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது. கடன் கொடுக்கும்போதும் வாங்கும்போதும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. வாகன வசதி உங்களுக்கு உண்டாகுங்க. அடுத்தவர்களிடம் நீங்கள் வீண் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு தொலைதூர தகவல்கள் நல்லதாக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. சக ஊழியர்களை சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலம் அடையக்கூடிய காலகட்டமாகும். அலுவலக விவகாரங்களில் சாமர்த்தியமாக நடந்து கொள்வது எல்லாவற்றையுமே சமாளிப்பதற்கான சூழ்நிலைகளும் உருவாகுங்க. மேலிடத்தில் மனம் விட்டு பேசும்போது கருத்து வேற்றுமைகள் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. எனவே இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க ரொம்பவே கவனமாக செயல்படுவது இந்த நேரத்தில் ரொம்பவே நல்லது. மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே மறையக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுக்கு மன வலிமையானது அதிகரிக்கும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நட்பு வட்டாரத்தில் நிதானமாக பழகுவது கொஞ்சம் நல்லதுங்க. இந்த நேரத்தில் வீண் வாக்குவாதங்களை உங்களோட நண்பர்களுடன் பழகும்போது தவிர்த்து கொள்ள வேணுங்க. கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ளே வரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. அரசியலில் இருக்கக்கூடியவங்க கோபமாக பேசுவதை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது. மாணவர்கள் பாடங்களில் இருந்த சந்தேகமே அனைத்துமே நீங்கக்கூடிய காலகட்டமாகுங்க. சிம்ம ராசி பெண்கள் சமையல் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேருங்க. உங்களிடத்தில் திறமை வெளிக்காட்டக்கூடிய நேரமாகுங்க. அரசியல்வாதிகளுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பயணங்கள் மூலமாக காரிய அனுகூலம் உண்டாகுங்க. மாணவர்களுக்கு இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். பாடங்களை கவனமாக படிப்பது ரொம்பவே நல்லது. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொருட்கள் திருட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. எனவே நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையோடு இருக்க வேணும். உங்களுக்கு ஞாபக சக்தி இழக்கக்கூடியதாக இருக்குதுங்க. இதனால் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். பயிற்சியினால் அது சாத்தியமாகுங்க. கலைத்துறையினருக்கு ஓரளவுக்கு நன்மைகள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. ஓரளவு சோதனைகளும் உங்களுக்கு இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வருகிற காலகட்டத்தில் செலவுகள் திட்டமிட்டு நீங்கள் செய்வது ரொம்பவே நல்லது. புதிய காரியங்களை செய்ய தொடங்குவதற்கு முன்னாடி நல்ல நேரம் காலம் பார்த்து நீங்கள் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. வேலையில் இருந்தால் பழுவானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலையில் இருந்து வந்த மந்த நிலையானது மாறக்கூடிய காலகட்டமாகுங்க. வெளிநாட்டு வேலையை எதிர்பார்த்து காத்திருப்பவங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்த உங்களுக்கு வருகிற காலகட்டம் பார்த்திங்கன்னா பிள்ளைகள் வழியில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. வெளிநாட்டில் வசிப்பவங்கள் நாடு திரும்பி இங்கேயே தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு அதிகரிக்குங்க. எதிரிகளின் தொந்தரவுகள் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் மறையக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உத்தியோகஸ்தக்காரர்களுக்கு விரும்பிய பணி உயர்வானது கிடைக்குங்க. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் பசுமாடுகளுக்கு கொஞ்சம் ஊற வைத்த கோதுமையை வெள்ளை கலந்து சாப்பிட கொடுக்க வேணுங்க. சூரியனுக்குரிய இந்த பரிகாரம் சிறப்பான பரிகாரமாகுங்க. ஜாதகத்தில் சூரியன் பாதகமான நிலையில் இருக்கக்கூடியவங்க 48 நாட்கள் இல்லைன்னா 1 மண்டலம் கொஞ்சமாக வெள்ளத்தை ஓடும் மாற்று நீரில் கரைப்பதனால உங்களுடைய தோஷங்களானது கரைந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் தினமும் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில் மட்டுமாவது
கோவிலில் இல்லைன்னா வேறு எங்கேயாவது இருக்கக்கூடிய அரச மரத்துக்கு சில துளிகள் பசும்பால் கலந்த நீரை அரச மரத்து வேருக்கு ஊற்றி நீங்கள் வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க. இந்த பதிவில் சிம்மராசிக்காரங்களுக்கு வருகின்ற 30 நாட்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது, நட்சத்திர பலன் என்ன அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.